துலாம் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள். கிரகநிலை: ராசியில் புதன் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு, தொழில் ஸ்தானத்தில் குருவ, லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் உள்ளன. பலன்கள்: இந்த வாரம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், பகைகளில் வெற்றி உண்டாகும், எதிர்ப்புகள் அகலும், பணவரத்து திருப்திகரமாக இருக்கும், பயணங்கள் சாதகமான பலன் தரலாம், அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம், குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும், வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தி ஏற்பட விதத்தில் இருக்கலாம், அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகள் அகலும், தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியம் கூட கைகூடும், மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும், சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது, மேலதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த அழுத்தம் அகலும், பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும், அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும், கலைத்துறையினர் புகழை தக்கவைத்துக் கொள்ள எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும், மாணவர்களுக்கு சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மை தரும், கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. சித்திரை 3-4 பாதங்கள். இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடையின்றி வெற்றியினை பெறுவீர்கள். உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் எந்த காரியத்திலும் எளிதாக ஈடுபட முடியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். சுவாதி: இந்த வாரம் உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும், பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதல்கள் மாணவர்களை ஊக்கத்தை ஏற்படுத்தும், சிலருக்கு வீடுமனை வாங்கும் கனவுகளும் நனவாகும், கடன்கள் அனைத்தும் குறையும். விசாகம் 1-2-3 பாதங்கள். இந்த வாரம் கொடுக்கல் வாங்கலிலும் எதிர்பார்த்த லாபம் அமையும், பெரிய மனிதர்களின் நட்பு அனுகூல பலனை உண்டாக்கும், தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறும், பணம் பல வழிகளில் தேடி வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமையில் சுக்கர் பகவானை தீபமேற்றி வணங்க எதிர்பார்த்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும், பணவரத்து கூடும்.